स्वाहा पत्तवर्णान्तामिहो वक्वदेश्वजो ॐ ह्रीं मनोन्मन्ये स्वाहा प्रभासा ज्वलन्ति विश्वजल्लोके देवदुष्टामुदारा तां पत्तिनीमीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मे नश्यताम् त्वां वृणे ॐ ह्रीं मनोन्मन्ये स्वाहा तन्नो मधुरवीर स्वामिनी स्वाहा तत्पुरुषाय विद्महे शिवबद्धाय धीमहि तन्नो मधुरवीर स्वामिनी स्वाहा तत्पुरुषाय विद्महे शिवबद्धाय धीमहि तन्नो मधुरवीर स्वामिनी स्वाहा ॐ तत्पुरुषाय विद्महे शिवबद्धाय धीमहि तन्नो मधुरवीर स्वामिनी स्वाहा ॐ क्षेत्रपालाय विद्महे वडगनाथाय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् स्वाहा क्षेत्रपालाय विद्महे वडगनाथाय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् स्वाहा क्षेत्रपालाय विद्महे वडगनाथाय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् स्वाहा सोनध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् स्वाहा सोनध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् स्वाहा शक्रदुण्डाय धीमहि तन्नो नन्दिकेश्वर प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे शक्रदुण्डाय धीमहि तन्नो नन्दिकेश्वराय स्वाहा तत्पुरुषाय विद्महे शक्रदुण्डाय धीमहि तन्नो नन्दिकेश्वराय स्वाहा ओम नमः पार्वती पतये हर हर महादेव तन्वनस्त्वं भजोरात्रिजोर्ज्यां चास्तदे हस्तनिषवः पराता भगवो वप ओम हां हो शिवास्त्राय हुं वत् स्वाहा ओम कां कां शिवास्त्राय हुं वत् स्वाहा तन्वनस्त्वं भजोरात्रिजोर्ज्यां चास्तदे हस्तनिषवः पराता भगवो वप ओम श्लीं पं जुं हुं पट् पाशुपदास्त्राय स्वाहा प्रमुञ्चतन्वनस्त्वं भजोरात्रिजोर्ज्यां यास्तदेकस्य इषवपराधा भगवो बभा ॐ हां ॐ शिवास्त्राय ॐ फट् स्वाहा आदित्याय सोमाय कलाय बुधाय च रवे गिरवे नमः हस्तध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नः सूर्य प्रचोदयात् स्वाहा हस्तध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नः सूर्य प्रचोदयात् स्वाहा हस्तध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नः सूर्य प्रचोदयात् स्वाहा निशाकराय विद्महे देवता नक्षत्र देवता राशि देवता सहिताय भगवते सूर्यग्रहाय स्वाहा ओम निशाकराय विद्महे कलानाथाय धीमहि चंद्र प्रचोदयात् स्वाहा ओम निशाकराय विद्महे कलानाथाय धीमहि चंद्र प्रचोदयात् स्वाहा ओम निशाकराय देवता सहिताय आदित्यादि नवग्रह दोषो निर्दोषोस्तु नवग्रह प्रसाद बल सिद्धिरस्तु सत्या सत्य यजमानस्य कामा नमः पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணான்றுகும் இறைவா போற்றி போற்றி எல்லாரும் பேசியாச்சா அமைதி காணும் இடமே இறைவனை காணலாம் எந்த அளவுக்கு நம்ம அமைதியா இருக்கோமோ அந்த அளவுக்கு இறைவனோட அனுகிரகமானது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் தினம்தோறும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் 6 மாசம் பேசுறோம் 6 மாசம் தூங்கியே காலத்தை கழிச்சு கொண்டிருக்கிறோம் அப்ப ஒரு வருடம் நம்ம பார்த்தா கூட சுவாமிய ஒரு நிமிஷம் கூட நம்ம நிம்மதியாக தரிசனம் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது தான் காரணமே பேசாமல் அமைதியா இருந்து பகவானுடைய திருமந்திரத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு இறைவனோட அனுகிரகமானது கிடைக்கணும் நமக்கு என்ன மனசுல நினைக்க வேணும் அப்படின்னா சிவாலயமானது சீக்கிரமாக கும்பாபிஷேகம் ஆக வேண்டும் செல்லியம்மன் ஆலயம் கும்பாபிஷேகம் ஆக வேண்டும் மகா கணபதி ஆலயம் கும்பாபிஷேகம் ஆக வேண்டும் நமது குடும்பம் சௌக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டும் நினைத்தால்தான் பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒருத்தர் மேடை ஏற முடியாது பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் வாழ்க்கையில 16 செல்வங்கள் கிடைக்கிறதாக வரலாறு சாஸ்திரங்கள் கூறுகிறது. அபிராமற்ற போய் அம்பாள்கிட்ட கேட்கிறாளாம்,
தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்ப என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் செல்வத்தை கொடு, நல்ல குடும்பத்தை கொடு, நல்ல மனைவி கொடு, நல்ல கணவனை கொடு, நல்ல புத்திரனை கொடு அப்படின்னு 16 செல்வங்களும் கேட்கிறாளாம். அது போல நமக்கும் 16 செல்வங்களும் நிறைந்து இருக்க வேண்டும். கோயில்ல வந்தோம்னா அதுதான் நம்ம கேட்கணும். அதனால ஆலயத்துக்கு வந்தோம்னா பேசாம இருக்க வேண்டும். அமைதி காணும் இடமே இறைவனை காணலாம். எந்த அளவுக்கு மனது அமைதியா இருக்கோ அப்ப இறைவனை நம்ம காணலாம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய திருமந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கணும். ஆலயத்துக்கு வந்தோம்னால் நாரத பகவான் உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த நாரத பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா 24 மணி நேரமும் பகவானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். என்ன சொல்வார்? ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு பாராம். அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. என்ன சந்தேகம் அப்படின்னா பகவானுடைய திருமந்திரத்தை நான் 24 மணி நேரமும் வருஷம் 365 நாளும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இதனால எனக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. நேரா பெருமாள்கிட்ட போறார். பெருமாள்கிட்ட போய் பிரபு எனக்கு ஒரு சந்தேகம், என்ன நாரதா உனக்கு சந்தேகம் கேள் அப்படிங்கிறார். அவர் சொன்ன உடனே பிரபு தங்களுடைய திருமந்திரத்தை 24 மணி நேரமும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இதனால எனக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டாராம். அது பெருமாள் சொன்னாரா, நாரதா உனக்கு சொன்னா புரியாது. காவேரி கரையில ஒரு பூச்சி பறந்து கொண்டு இருக்கிறது. அந்த பூச்சி காதுல போய் என்னோட திருமந்திரத்தை சொல்லு அப்படிங்கிறாராம். இவருக்கு ஒண்ணுமே புரியல. நேரா பூலோகத்துக்கு வர காவேரி கரையில அந்த பூச்சி பறந்து கொண்டு இருந்தது. அந்த பூச்சி காதுல போய் சொல்றார், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னாராம். அந்த பூச்சி என்ன பண்ணது? தன் பிறவியே முடித்துக் கொண்டது. இவருக்கு பயம் ஏற்பட்டது. என்னடா அது, பகவானுடைய திருமந்திரத்தை நான் அந்த பூச்சி காதுல சொன்னேன், அது தன் பிறவியை முடித்து கொண்டதுன்னு இவருக்கு பயம் ஏற்பட்டது. திருப்பி நேரா பெருமாள்கிட்ட போறார். பிரபு தாங்கள் சொன்ன மாதிரி பூலோகத்துக்கு போனேன். காவேரி கரையில அந்த பூச்சி பறந்து கொண்டு இருந்தது. தங்களோட திருமந்திரத்தை சொன்ன தன் பிறவியை முடித்து கொண்டது. கவலைப்பட நாரதா, திருப்பி பூலோகத்துக்கு போ. சிவ ஆலயத்துல அந்த ஈசான மூலை என்ன சொல்லக்கூடிய கோசாலையில அந்த பசுமாடு கொட்டாய் இருக்கிற பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறது. அந்த கண்ணுக்குட்டி காதுல போய் என்னோட திருமந்திரம் சொல்லு போ அப்படின்னாராம். திருப்பி வரார். பசுமாடு அடித்தாலே பாவம். ஆனா இவர் பயந்துகிட்டே வரார். பயந்து வந்தோடனே சிவாலயத்துல சில சிவாலயத்துல பார்த்தேன்னா கோ பூஜை செய்தான் சிவாலயத்தை திறப்பா. வசதி இல்ல சிவாலயத்தெல்லாம் பார்த்தேன்னா இன்னும் திருவிழா நடக்கிறது. ஐயாரப்ப ஆலயத்தில் கோ பூஜை செய்து, கஜ பூஜை செய்து, அஸ்வ பூஜை, அஸ்வன குதிரை, குதிரை பூஜை செய்து தான் ஆலயத்தை திறப்பாங்க. இது எல்லா சில சிவாலயத்தை நடந்து கொண்டு இருக்கிறது. சில சிவாலயத்துல வசதி இல்லாத காரணத்துல நடைபெறாம இல்லாம இருக்கிறது. அதனால அந்த ஈசான முள்ள வந்து மெதுவா போய் அந்த கண்ணுக்குட்டி காதுல சொல்றார். என்ன சொல்றார்? ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறார். அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணது? அதுவும் தன் பிறவியை முடித்து கொண்டது. இவருக்கு பயம் அதிகமாயிடுது. திருப்பி நேரா போறார். பிரபு பிரபு அப்படின்னு போறார். என்ன நாரதா ஏன் ஒடியார? மனசுல ஒரு பயம் வந்து விட்டது, உடம்பெல்லாம் நடுங்குது, ஏன் அப்படிங்கிறார். பசுமாடு கண்ணுக்குட்டியும் தன் பிறவியை முடித்து கொண்டது அப்படின்னார். கவலைப்பட நாரதா, திருப்பி பூலோகத்துக்கு போ. நரேந்திர ராஜாவுக்கு குழந்தை இல்லாம, அந்த குழந்தை 10 வருஷங்கள் குழந்தை இல்லாம குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிறந்த குழந்தை காதுல போய் என்னுடைய திருமந்திரத்தை சொல்லு அப்படிங்கிறார்.
ஏற்கனவே ராஜாவுக்கு 10 வருஷம் குழந்தை இல்லாம இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை காதல் போய் நம்ம பகவானோட திருமந்திரத்தை சொல்லி தன் பிறவியை கொடுத்து கொண்டதுன்னா என்னடா அது அப்படின்ட்டு மெதுவா போறான். மெதுவா அரண்மனையில தேவலோகமே தக 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 தகன்னு தேவலோகமே அப்படி ஜம்மன் இருக்கு. நேரா போறா. தங்க தொட்டில குழந்தை போட்டிருக்காங்க. அந்த குழந்தை காதுல போய் சொல்றார். என்ன சொல்றார்? ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறார். அந்த குழந்தை என்ன பண்ணுது? நாரதா வா அப்படின்னது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. பிறந்த குழந்தை பேசுகிறது, இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நாரதா திரு முழிக்கிறியே ஏன் அப்படின்னாரு. இல்ல இது மாரி பகவானுடைய திருமந்திரத்தை சொன்னா என்ன புண்ணியன்னு பெருமாள்கிட்ட போய் கேட்டேன். பெருமாளை மாரி ஒவ்வொன்றாக சொன்னார். காவேரி மூலவத்துக்கு போ, பூச்சி காதல சொல்லு, பசுமாடு கண்டுபிடிய சொல்லு, உங்களுடைய குழந்தை காதல சொல்லுன்னு சொன்னார். அதனாலதான் வந்து சொன்னேன். நாரதா, நான் பூச்சியாக பிறவி எடுத்திருந்தேன். அப்ப வந்து பகவானோட திருமந்திரத்தை சொன்னேன். யாருமே பிறக்க முடியாதனால பசுமாடா திருப்பி பிறவி எடுத்தேன். கண்ணுக்குட்டியா இருந்தேன். அந்த கண்ணுக்குட்டியா இருக்கும் போது நீ பகவானுடைய திருமந்திரத்தை சொன்ன, கேட்டதால புண்ணியம். நீ பகவான திருமந்திரத்தை நீ சொன்ன, ஆனா நான் காதால கேட்டேன். அந்த புண்ணியமானது ராஜா வீட்டுல வந்து குழந்தையாக பிறந்திருக்கேன். உனக்கு இன்னுமா புரியல? பகவானுடைய திருமந்திரத்தை கேட்டதுக்கே எனக்கு இவ்வளவு ஒரு புண்ணியம் இருந்ததுன்னா, நீ பகவானுடைய திருமந்திரத்தை 24 மணி நேரமும் சொல்லி கொண்டே இருக்க, உனக்கு எவ்வளவு புண்ணிய நாளதா அப்படின்னு குழந்தை சொல்லுதா. எதனால சொல்ல வர அப்படின்னா, இது வந்து ஆலயத்துக்கு வந்துட்டோமானால் இந்த பகவானுடைய எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, பகவானுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். தெய்வ சிந்தனை இருக்க வேண்டும். இந்த ஆலயமானது சீக்கிரமாக கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும். நம்ம ஊர்ல இருக்க அத்தனை ஆலயமும் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும். நம்ம குடும்பம் சௌக்கியமாக இருக்க வேண்டும். எல்லோரும் 16 செல்வங்களும் நிறைந்து இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். ஒரு ஆலயம் கட்டுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கும்பாபிஷேகம் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஏன் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் தான். உடனே பூர்ணாவதி ஆன உடனேயே மங்களாம்பிகா சமேத ஆகாசபுரீஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனையெல்லாம் நடைபெறும். எல்லோரும் எல்லா விசேஷம் கலந்து கொண்டு பகவானுடைய அனுகிரகமானது கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்றேன். ஒரு சின்ன 5 நிமிஷம். ஏன் ஆலயத்தோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு அன்பர் என்ன பண்ணார், அவருக்கு தீராத கஷ்டம் ஏற்பட்டது. கஷ்டம் ஏற்பட்ட உடனே என்னடா வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு மனம் ஏறுது, ஒரு 9 மனம் சரிக்குதுன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. சரி, ஒரு ஜாதகத்தை போய் பார்ப்போம். யாராவது நம்மளோட ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு நேரா போனார். ஜோசியரை பார்க்க அப்பெல்லாம் வந்து பஸ்ஸு காரோ வண்டியோ கிடையாது, நடந்து தான் போகணும். நடந்து போகும்போது மெதுவா போனார். ஜோசியர்கிட்ட போய் கதவை தட்டுறார். கதவை தட்டின உடனே, பாப்பா என்னப்பா விஷயம்? இல்லை சுவாமி, இது மாரி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கிறது, என்ன பண்ண என்னோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்களேன், நல்ல நேரம் எப்போ வரும்னு அப்படின்னு சொன்னாராம். அவர் என்ன பண்ணார், ஜாதகத்தை எடுத்துட்டு பார்த்தார். ஜாதகத்தை பார்த்த உடனேயே இந்த திருமணம், அப்பா இன்று போய் நாளைக்கு வா, இப்ப நீ கலப்பு, நாளைக்கு காலையில வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். இவரு மெதுவா நடந்து வந்திருக்கார். நடந்து வந்த உடனே சாயந்தரம் ஆயிடுத்து, இருட்டி போயிடுத்து. சரி, நம்ம இதுக்கப்புறம் ஊருக்கு போனோம்னா நம்மளால திரும்பி காலையில வர முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அங்க ஒரு சிவாலயம் ஒன்று தெரிகிறது, அந்த சிவாலயத்துல போய் நம்ம உட்காந்துட்டு நைட்டு அங்க தூங்கிட்டு காலையில தோசைகளை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைத்தாராம். சரி, இந்த சிவாலயத்தில் பாலடைஞ்ச சிவாலயம், அந்த பாலடைஞ்ச சிவாலயத்துல போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அவரு மழை வந்துருந்து. சரிட்டு ஓரமா அந்த மண்டபத்துல, பாலடைஞ்ச மண்டபம், அந்த சிவாலயம் வந்து ரொம்ப பாலடைஞ்சு கிடக்கிறது, மழையோ பெஞ்சு கொண்டு இருக்கிறது. அந்த சிவாலயத்துல உட்கார்ந்தார். நினைச்சு பார்த்தாராம், என்னென்ன மட்டும் காசு இருந்ததுனால் இந்த இடத்துல விநாயகர் கோவில் கட்டுவேன், இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி கோவில் கட்டுவேன், இந்த இடத்துல தண்டபாணி கோவில் கட்டுவேன்,
அந்த இடத்துல கஜலட்சுமி கோவில் கட்டுவேன்னு கோஷ்டத்தை நினைக்க வரும்போது இந்த இடத்துல விமானம் இப்படி தங்க விமானம் பண்ணுவேன், ராஜகோபுரம் கட்டுவேன்னு மனசார நினைச்சு பார்க்கறாராம். நினைச்சு பார்த்த உடனே மழையா அடிச்சு பிச்சு எடுக்கிறது, புயல் காத்து அடிக்கிறது. மேல அப்படி அண்ணாந்து பார்க்கிறார். அண்ணாந்து ஒரு அரவம் தொங்கி கொண்டு இருந்தது, அரவ பாம்பு தொங்கி கொண்டு, ஐயோ பாம்பே அப்படின்னார். இவர் நவுந்தார், அந்த இடி இடித்தது, அந்த மண்டபம் இடித்தது, இவர் உயிர் தப்பித்தார். இப்படியே மெதுவா போன மழையை விட்டுருது. மெதுவா போனார், பொழுது விழுந்திருந்து சூரிய பகவான் வந்து விட்டார். மெதுவா அந்த தூசியர் வீட்டுக்கு போனோடனே கதவை தட்டார். 6 மணி அளவில் கதவை தட்டின உடனே அவர் ஆச்சரியமா பாக்குறாராம். கதவை திறந்த உடனே என்னடா அது, போயிட்டு நாளைக்கு வாங்க வந்து நிக்கிறானே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்த உடனே, ஐயா என்ன ஞாபகம் இல்லையா, எனக்கு சாயந்தரம் வந்தானே என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னா, இல்லப்பா என்னமோ கொண்டா ஜாதகம் இல்லையே, இத்தனை இவ்வளவு நேரம் நீ உயிரோடு இருக்க மாட்டிய, நேற்றைய தினமே உன்னோட கர்மா முடிந்திருக்க வேண்டும், உன்னோட விதி முடிஞ்சிருக்கணுமே, நீ இத்தனை இறந்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொன்னாராம். ஏதோ நீ தர்மம் பண்ணியிருக்க, அதனாலதான் உன்னோட உயிர் என்ன பண்ண, நேற்றுக்கு நடந்ததெல்லாம் சொல்லு அப்படின்னாராம். ஐயா நீங்க இப்போ உங்கள்கிட்ட ஜாதகத்தை கொடுத்த இந்த போய் நாளைக்கு வா நீ சொன்னேன், நான் மெதுவா நான் போனேன், ஒரு பாலடைஞ்ச சிவாலயம் இருந்தது, அந்த சிவாலயத்துல உட்கார்ந்துட்டு நான் என்னட்ட மட்டும் காசு இருந்ததுன்னா நான் இப்படி கோயிலை கட்டுவேன், இந்த இடத்துல இப்படி கோயிலை கட்டுவேன், இப்படி கும்பாபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு பார்த்தேங்க ஐயா அப்படின்னா. அதுதான்டா உன்னை காப்பாத்தினது, உயிர் பிச்சையே அதனாலதான்டா. நீ நினைச்சு பார்த்த இல்லையா, மனசார நீ கோவில் கட்டி நினைச்சு பார்த்தல்ல, அதனாலதான் உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கார் பகவான், இல்லைன்னா நேற்றைய தினமே உன்னோட விதி முடிந்திருக்க வேண்டும் அப்படின்னாராம். இது வந்து கதை அல்ல. எதனால சொல்ற அப்படின்னா, பெரும்புலிவு சேத்திரத்துல சிவாலயத்தில் நடந்த கதை இது. பெரும்புலியில போனீங்கன்னா அந்த வரலாறு எழுதி போட்டிருப்பாங்க. ஏன்னா இது போல அந்த அன்பர் மெதுவாக போய் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டபம், ஒவ்வொரு ஊருக்கும் போனீங்கன்னா மண்டபம் கட்டி கட்டி போட்டிருப்பா ஒவ்வொரு சிவாலயம். அந்த சிவாலயம் தான் பாலடைஞ்ச சிவாலயம், அந்த சிவாலயம் தான். அந்த சிவாலயத்தை உட்கார்ந்து தான் அவர் நினைச்சு பார்த்தார். நினைச்சு அந்த சுவாமி தான் அவருக்கு உயிர் பிச்சை போட்டார். அது போல நம்ம நினைச்சதுக்கே சுவாமி உயிர் பிச்சை போட்டிருக்கார். நம்ம இவ்வளவு பெரிய ஆலயம் கட்டி, இன்னும் நிறைய கிராமத்துல ஆலயங்கள் கட்டி கொண்டு இருக்கிறோம், எவ்வளவோ கட்டுறோம். அப்ப சுவாமி திருவூர்ல பாருங்க, நினைச்சதுக்கு அவ்வளவு பெரிய உயிர் பிச்சை போட்டு நம்ம எவ்வளவோ செஞ்சுட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நீங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியானது வருடம் வருடம் வருஷாபிஷேகம் முன்னிட்டு பண்ணி கொண்டு இருக்கிறோம். நமக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்க வேண்டும். அதனால எதுக்கு சொல்றேன்னா, ஆலயத்துக்கு வந்தோமானால் அமைதி காணும் இடமே இறைவனை காணலாம். அதனால சுவாமியோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் பெருகும். சுவாமியோட அனுகிரகமானது எல்லாரும் கைகூப்பி இப்பொழுது வழிபாடு பூர்ணாவதி. பூர்ணாவதி முடிந்த உடனே சுவாமிக்கு அபிஷேகம் ஆகும். அபிஷேகம் ஆன உடனே உடனே அலங்காரம் ஆகி உடனே தீபாவளி ஆன உடனே அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்படும். அதனை தொடர்ந்தா போல் மாலை சரியாக 6 மணி அளவில் எல்லோரும் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு சுவாமியோட அனுகிரகத்துக்கு நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாம செல்லியம்மன் ஆலயமானது, காளியம்மன் ஆலயம், விநாயகர் ஆலயம் எல்லாம் சீக்கிரமாக கும்பாபிஷேகம் ஆக வேண்டும். இந்த ஊர் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்க. இப்பொழுது வழிபாடு பூர்ணாவதி. ஓம் சிவபரோதயா ஸ்வாஹா. ஓம் பட்பர கோர கோரத மம மம பந்தஜ பந்தஜ காதஜ காதஜ அகோராஸ்திராய ஹும்பத் ஸ்வாஹா. ஓம் கிருஷ்ணவாசனே சிம்ஹவதனே மகாவதனே மகாபைரவே சர்வசத்ருகர்ம வித்வம்சினி பரமந்திரபதசேதினி சர்வபூததமணி सर्वभूतान् बन्ध बन्ध सर्वविज्ञान सिद्धि गन्धे सर्वव्याधि निगन्ध निगन्ध सर्वदुष्टान् भक्ष भक्ष ज्वाला विघ्ने कराल वक्रे कराल दमुष्ट्रे प्रतिंग्रे खम्भीं हुं भत् स्वाहा. ओम शं दुर्गात्रायं भत् स्वाहा. ओम ह्रीं कृष्णवाससे सिंहवदने महावदने महाभैरवी सर्वशत्रुकर्म विध्वंसने परमन्त्रच्छेदिनी सर्वभूतमणि सर्वभूतान् बंध बंध सर्वविद्यां सिद्धि सिद्धि सर्वयादेन नमः स्वाहा. नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्नि
कालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय ते नमो नमः स्वाहा ओम